வெல்கம் கைஸ். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா 27 செப்டம்பர் ஒரு துயர சம்பவம் கரூரில் நடந்திருக்கு. தாவேக்கா பேரணி கலந்துக்கிட்ட அத்தனை 1000 பேரில் 39 பேர் மட்டும் உயிரிழந்திருக்காங்க. இதை யார் நம்ம ப்ளேம் பண்ணோம்? யாருடைய மெத்தனத்தனம், யாருடைய அலட்சியம்? வரிசையா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். எந்திரிக்க முடியுமா பாடி தங்கமே அந்த பெற்றோர் எங்க போனாங்கன்னு தெரியல நெல்சன். பெற்றோர் எங்க போனாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியல. ஒரு அம்மா வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பானாங்க. கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க. இழுக்க முடியல நெல்சன். மேல வண்டி ஒன்று உழுந்து கிடக்கு. அது வந்து இழுக்க முடியல. அது குழந்தை வந்து காலும் ரசிக்கிறது. அது குழந்தை இழுக்கிற அங்கிள் அது குழந்தைய நான் தூக்குறப்ப ஒண்ணுமே இல்லை. என் மகன் மாதிரி மட்டும் இல்ல. நீ எத்தனை உயிர்னு பாருங்க, எல்லாம் போயிடுச்சு, எல்லா உயிரும் போயிடுச்சு. அது அந்த 2 குழந்தைங்களோட அம்மா. இது இந்த மக்கள்லாம் ஏன் சாகணும்? எதற்காக சாகணும்? அதில் ஒரு பிரெக்னன்ட் உமன், அவங்களும் இறந்துருக்காங்க. ஒரு பிஞ்சு குழந்தை இறந்துருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? 20 லட்ச ரூபா கொடுத்தா எல்லாம் சரியாயிரும், அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? போனது ஒரு உயிர் சார், ஒரு உயிர். அந்த உயிரெல்லாம் நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அவருக்கு தொண்டர்னு சொல்கிறத விட ரசிகர்கள் தான் தளபதி அவர்களுக்கு அதிகமாக இருக்காங்க. எங்க அண்ணன் பையன ஒரு பையன், 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான். பெரிய பையன், சின்ன பையனை காணோம். வீட்டுக்காரமா வேற ஐத்துல வச்சிருக்காங்க. எங்க அண்ணிய வேற. நான் என்னதான் பண்றேன் இதுல. என் பையனுக்கு கண்ணு பூரா காயமா இருக்குது. ஆளே இதாயிட்டான். போய் உள்ள போய் பார்க்காம சொன்னானே வீட்டு வேலை செய்யற இடத்துல எங்க அப்பாய்க்கு நான் சோறு போடுறேன்னு சொன்னானே. அந்த சோறு வேலை தெரிவிக்கலையா பேரனுக்கு? அந்த அண்ணன் கடை கேட்டாரே பாப்பாவும் சொன்னாரு. ஐயோ, இப்ப யாரா வருவா சொல்றா? இங்க வந்து யாரா என்னடா பண்ணுவான் கேக்குற? ஐயோ, இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் நம்ம மீடியாவுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களாம் நான் கண்டிப்பாக வந்து போலீஸ் விசாரணை செய்யணும். தகுந்த நடவடிக்கை எடுத்து இது ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் இந்த மக்களுக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு ஒரு இடத்துல நீங்கள் கூட்டம் போடுறீங்கன்னா காவல்துறை உங்களை என்ன அறிவுறுத்துதோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அவங்க கொடுத்த லிமிட்டேஷன் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க. இல்லை பண்ண முடியலன்னா பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ கூட்டம் போட்டாலும் ஏதாவது ஒரு உயிர் இழப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை உங்களால் பார்க்க முடியாது. களத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும், அந்த வழி. நாளைக்கு அது எங்கள் அம்மாவை கூட இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியா, அக்கா, யாரா வேணா இருக்கலாம். இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில
மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் இன்றையிலிருந்து நான் தாவேக்காவிலிருந்து துண்டிக்கிறேன். எனக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது என்னுடைய தாவேக்காவோட உறுப்பினர் அட்டை. இன்னையிலிருந்து நானும் ஒரு சராசரியான மனுஷனாக வாழப்போகிறேன். தற்கொலைகள் தற்கொலையாகவே இருக்கட்டும். தற்கொலையாக்கப்பட்டவர்கள் தற்கொலையாகவே வாழட்டும். நீங்கள் கொடுக்குற இந்த காசு யாரால் செலவு பண்ண முடியும்? செலவு பண்ண தோணுமா? அந்த 20 லட்ச ரூபா நீங்கள் அந்த உயிர்களை 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் அதான். 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஒரு உயிரையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 2 லட்ச ரூபா அடிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்கீங்க. மக்கள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை மொத்தமாக போயிடும். தாவேக்கா அவங்களுடைய அழிவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணமே அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களோட தொண்டர்கள் தான். பொறுப்பாக இருங்க, தயவு செஞ்சு பொறுப்பாக இருங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம், இருப்போம். பாய்.